மரணத்தின் வழியில ஒன்றை நீங்க சுதந்திரித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? உங்களுக்கு அழகா அந்த மரணத்தின் வழியில உங்களை நடத்தி கொண்டு போயிட்டு விட்டுடும். அதனால்தான் இன்னைக்கு என்ன பண்றான் மனுஷன், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போயிட்ட பிறகு எப்படி ஒன்றை அடையாதவன் எப்படி ஒரு தோல்வி மனநிலையிலும் ஒரு சோர்வின் மனநிலையிலும் இருப்பானோ, அது போல அடைந்தவன் சோர்வின் மனநிலையிலும் தோல்வி மனநிலையிலும் இருக்கிறான். நான் சொல்றது புரியுது? ஏன் அவன் தோல்வி மனநிலையில் இருக்கிறான் சொன்னா, அவன் பெற்றுக்கொண்ட பாதை, அவன் பெற்றுக்கொண்ட வழி தப்பான வழி. இதெல்லாம் எதுக்குற சாலமோன் வாழ்க்கை என்று நமக்கு எதை காண்பிக்க சொன்னா, இப்படி நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு சம்பத்தையும் ஒரு ஐஸ்வர்யத்தையும் ஒரு கணத்தை நீ சம்பாதிக்க கூடாது என்பதுதான் நமக்கு காண்பிக்குது அன்றி மற்றபடி அது நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் கிடையாது. அப்ப நமக்கு எதுக்கு அந்த வாக்குத்தத்தம் எடுத்துருக்கோம்? இயேசுக்குள் அந்த வாக்குத்தத்தம் ஓகே. ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் அந்த வாக்குத்தத்தம் ஃபெயிலியர், இயேசுக்குள் அந்த வாக்குத்தத்தம் ஓகே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி இருக்கிறதே.